ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கொல்கத்தாவோட ரேப் பண்ணப்பட்ட விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அந்த அந்த இஷ்யூவோட அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேற்று ஒரு ப்ரோட்டஸ்ட் நடந்திருக்கு. நேற்று யார் நடத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி 12 hours ப்ரோட்டஸ்ட் நடத்திருக்காங்க. அதுக்கு அவங்க வச்ச பேர் வந்து சத்ர சமாஜ். அதுக்கு மீனிங் சொசைட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரோட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ப்ரோட்டஸ்ட்டுக்கு எதுவுமே லீகலாக பர்மிஷன் வாங்காதனால அவங்க ரோடை பிளாக் பண்ணாங்கன்னு சொல்லி ப்ரோட்டஸ்டருக்கும் போலீஸ்க்கும் நடுவில் சண்டை நடந்திருக்கு. அதுதான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. சரி, ப்ரோட்டஸ்ட் நடந்திருக்கு. இதில் வேற யார் பங்கு பாருங்க பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ் அவங்க தான் மெயினாக இதில் பங்கு பெற்றிருக்காங்க. அப்போ இதில் யார் பங்கு பெறலன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் யாரும் இதில் பங்கு பெறலை. அப்புறம் வெஸ்ட் பெங்காலுடைய மாணவர் அணி, அதாவது எஸ்எஃப்ஐ டிஒய்எஃப் அப்படின்ற 2 பேர் இருக்காங்க. அவங்க அந்த வெஸ்ட் பெங்கால் ஸ்ட்ராங் பிரசன்ஸ் இருக்காங்க. அவங்க யாரும் ப்ரோட்டஸ்ட்டில் பங்கு பெறல. அவங்க எல்லாருமே இன்னைக்கு ப்ரோட்டஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது இன்னைக்கு டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து மார்ச் பண்ணுறாங்க. யாருக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்காலுடைய சிஎம் மம்தா பானர்ஜிக்கு அகேன்ஸ்டாக பண்ணுறாங்க. அவங்க ரிசைன் பண்ணணும்னு சொல்லி. The protesters are seeking Mamta Banerjee's resignation. அவங்க இன்னைக்கு அறிவிச்சதுனா, நேற்று அவங்க பிஜேபி எல்லாம் ப்ரோட்டஸ்ட் பண்ணி அது கலவரமாக உண்டாயிடுச்சு. இன்னைக்கு அவங்க பர்மிஷன் கொடுப்பாங்கன்றது தெரியல. சரி, அந்த கேஸ் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சிபிஐ கையில் கொடுத்துட்டாங்க. சிபிஐ தான் இப்போ விசாரிச்சுட்டு இருக்காங்க. சிபிஐ விசாரிக்கிற 4 நாளாக சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ சிபிஐ வந்து லைட் டிடெக்டரை வச்சு இப்போது செக் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா, சஞ்சய் ராவ் அவர் தான் இப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு, கஸ்டடியில் இருக்காரு. இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா அந்த சந்தீப் கோஷ், அவர் தான் ஃபஸ்ட்டு அவர் தான் பிரின்சிபலாக இருந்திருக்காரு. அவங்க 2 பேர்த்தையும் இப்போ கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சந்தீப் கோஷ் மூலியமாக ஒரு 4 டாக்டர் பேர் அடிபட்டிருக்கு. அது 4 டாக்டர் வச்சு விசாரிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது சிபிஐயில் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சய் ராவ் வந்து அன்னைக்கு ஒரு பைக் எடுத்து போயிருக்காரு. அந்த பைக் வந்து அந்த வெஸ்ட் பெங்காலோட அந்த ஊரோட கொல்கத்தாவோட கமிஷனர் பேர் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அதுக்கு அந்த போலீஸ் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய இல்லீகல் பைக் பிடிக்கிற பைக்கெல்லாம் கமிஷனர் பேர் ரிஜிஸ்டர் ஆகும், அதுமாதிரி எதுவும் பைக்காக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன, சந்தீப் கோஷ் வச்சு விசாரிக்கிறப்போ சந்தீப் கோஷ் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் தான் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸை சொல்லியிருக்கீங்க, சூசைடு தான் இது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது எப்படி நீங்கள் சூசைடுன்னு சொல்லலாம், எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் எப்படி சூசைட்னு சொல்லலாம் சொல்லி கேட்டதுக்கு அவர் சந்தீப் கோஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை நான் அந்த டைம் அங்கே இல்லை, என் ஆஃபீஸ்லேருந்து யாரோ ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரும் மாற்றி சொல்லியிருக்காரு. ஆனால் ஃபஸ்ட்டு அவர் தான் சொன்னதாக சொல்லப்படுது மீடியா எல்லாத்தையுமே. இப்போ அவர் மாற்றி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் சரி கேஸ் அந்த டைம் போலீஸ் வரப்போ நீங்கள் இல்லை, இந்த பொண்ணு டெத்தான கொஞ்ச நேரத்தில் போலீஸ் இருந்திருக்காங்க, அந்த டைம் நீங்கள் இல்லை ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை நான் முக்கியமாக வேலையை வெளியே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது சஞ்சய் ராவ்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. சஞ்சய் ராவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அந்த டைம் வந்து இது சிபிஐ கேட்டப்போ அவர் சொன்னது லைட் டிடெக்டரை வச்சு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மாற்றி சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு நான் இது போல் அந்த டைம் நான் தூக்கம் வந்துச்சுன்னு சொல்லி போனேன் செமினார் ஹாலுக்கு. அந்த பொண்ணு இறந்து கிடந்தாங்க, நான் போகிறதுக்கு முன்னாடியே அதை பார்த்து பயந்துட்டு நான் போயிட்டேன் அப்படி அவர் சொல்லியிருக்காரு. இன்னொன்று அப்போலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் யாரும் மாட்டி விட பார்க்குறாங்க, எனக்கு சம்மந்தம் அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் அந்த ரிப்போர்ட் எதுவுமே அஃபிஷியலாக வெளியே வரல. இதெல்லாம் மீடியா மூலயமா சொல்லப்பட்டது. சரி, இது மட்டும் தான் பார்த்தா இன்னொரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சந்தீப் கோஷ் வந்து அந்த காலேஜில் செமினார் ஹால் பக்கத்தில் இருக்க ரூமில், அதாவது செமினார் ஹாலை சீல் பண்ணிட்டாங்க. செமினார் ஹாலுக்கு பக்கத்தில் இருக்க ரூமில் நிறைய பெரிய அதாவது ஒர்க் பண்ணுறவங்களாம் வச்சு மீட்டிங் பண்ணி அங்கே பேசிகிட்டு இருந்த மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, எப்படி அவர் உள்ளே போனார், அவரே அங்கே உள்ளே போயிருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிபிஐ இந்த வீக் வந்து அவங்க இன்னொரு டைம் உள்ளே போய் செக் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த டைம் அவங்களும் அங்கே போனது எந்த நியாயம் சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டை இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதில் போராடுற டாக்டர்ஸ்க்கு ஒரு செக்யூரிட்டி வேணும்னு சொல்லி அவங்க ஒரு அமைப்பை கொடுத்துருக்காங்க. அது ஒரு போஸ்ட் கொடுத்துருங்க, அங்கே போராடுற டாக்டருக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த போராட்டம் வந்து கிட்டத்தட்ட 17 நாளாக நடந்துட்டு இருக்கு. ஆகஸ்ட் 8ஆம் தேதி 9ஆம் தேதியிலேருந்து போராட்டம் ஸ்டார்ட் ஆகி இந்த ஜூனியர் டாக்டர்ஸ்லையும் இன்னும் போராடிட்டு இருக்காங்க நீதி கிடைக்கணும்ட்டு. அது மாதிரி நேற்று நடந்த போராட்டத்தில் 4 மாணவர்கள் வந்து காணா போயிட்டு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு போலீஸ் தரப்புல வந்து இல்லை அவங்க யாரும் காணா போல, மிஸ்இன்ஃபர்மேஷன் பரப்பாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே அங்கே போராட்டத்துக்கு வைக்கிற டிமாண்ட் என்னன்னா, மம்தா பானர்ஜி ரிசைன் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்னைக்கு போராட்டம் நடக்க போகுது. இன்னைக்கு மார்ச் நடக்க போகுது. யாரும் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ண போகிறாங்க. அது வந்து லீகலாக பர்மிஷன் வாங்கி தான் பண்ண போகிறாங்க. நேற்று பர்மிஷன் நடந்ததுனால தான் அவ்வளோ பெரிய கலவரம் உண்டாச்சு. இன்னொன்று அங்கே ஆளுங்கட்சியோடைய ஒரு எம்பி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, மிஸ்இன்ஃபர்மேஷன் பரப்பாதீங்க, அந்த பொண்ணு வந்து ஒருத்தவங்க ரேப் பண்ணப்பட்டாங்க, காயங்கள் கம்மியாக தான் இருக்க சொல்லி அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இது சிபிஐ விசாரிச்சிருக்காங்க. சிபிஐக்கு 3 வாரத்துக்குள்ள ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் லைட் டிடெக்டரில் சொல்லி ரிப்போர்ட் எதுவுமே இன்னும் அஃபிஷியலாக சிபிஐ வெளியிடலை. இப்போ சொன்னது எல்லாமே மீடியா மூலியமாக வந்தது தான். இந்த ரிப்போர்ட் 3 வாரம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆகும்.
அது வரைக்கும் வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.